அனைவருக்கும் வணக்கம். ஸோ எம்எஸ்சி அல்ஜிப்ராவில் ஒரு கொஷின் பார்க்க போகிறோம். காஷிஸ் தியரம், ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் காஷிஸ் தியரம். இஃப் பி இஸ் எ ப்ரைம் நம்பர் அண்ட் பி இது எப்படி படிக்கணும், டிவைட்ஸ்ன்னு படிக்கணும். பி டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் ஜி, தென் ஜி ஹேஸ் அன் எலமெண்ட் ஆஃப் ஆர்டர் பி அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். கரெக்டா? ஏற்கனவே வந்து நீங்கள் யூஜில் என்ன படிச்சிருப்பீங்கன்னா, இப்போ வந்து ஹெச் வந்து இஸ் எ சப் குரூப் ஆஃப் ஜினா, தென் ஆர்டர் ஆஃப் ஹெச் வந்து இஸ் எ டிவைசர் ஆஃப் ஆர்டர் ஆஃப் ஜி. அதான் ஆர்டர் ஆஃப் ஹெச் டிவைஸ் ஆர்டர் ஆஃப் ஜி. அதே போல் ஜி வந்து ஒரு ஃபைனைட் குரூப்பாக இருக்குது, அதில் ஒரு எலிமெண்ட் இருக்குன்னா ஏ பிலாங் டு ஜினா, தென் ஆர்டர் ஆஃப் ஏ டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் ஜி அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். இது ஏற்கனவே யூஜில் படிச்சிருப்போம். அதே போல் ஆர்டர்னா என்ன அர்த்தம், ஒரு எலிமெண்ட் ஏ பிலாங் டு ஜி இருக்குது, இதோட ஆர்டர் என்ன சொல்லணும்னா ஏ பவர் பி ஈக்குவல் டி. இந்த பி தான் லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜராக இருந்துச்சுன்னா தென் ஆர்டர் ஆஃப் ஏ தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், பின்னு சொல்கிறோம். அது பிஆர் இருக்கலாம், எம்ஆர் இருக்கலாம், இது வேணாலும் இருக்கலாம். இட்ஸ் லீஸ்ட் பாசிட்டிவ் இன்டிஜர். ஓகேவா? இப்போது இப்படி எழுதுனா ஏ டிவைட்ஸ் பின்னு அர்த்தம். அதாவது பி டிவைட் பை ஏ போட்டால் நமக்கு ஒரு ஹோல் நம்பர், ஒரு ஆன்சர் வருதுன்னு அர்த்தம். இன்டீஜராக வருதுன்னு அர்த்தம். கரெக்டாக இன்டீஜராக இருக்குன்னு அர்த்தம். இல்லை பி ஈக்குவாலிட்டி இஸ் அ மல்டிபிள் ஆஃப் ஏ அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது எல்லாமே ஒரே மீனிங் தான். லாஜிக் ஒன்று தான். ஏ டிவைட்ஸ் பின்னா அர்த்தம், ஏ வந்து பியோட டிவைஸ்ன்னு அர்த்தம். அப்போ பி டிவைட் பை ஏன்னா ஒரு இன்டீஜர் வருதுன்னு அர்த்தம். இல்லை பி ஈக்குவல் டு மல்டிப்ளிசிட்டி ஆஃப் ஏன்னு அர்த்தம். ஓகே, இது பேசிக்கான விஷயங்கள். ஸோ இப்போ இங்கே நமக்கு பாருங்கள், பி டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் ஜி சொல்லியிருக்காங்க. பி வந்து ஒரு ப்ரைம் நம்பர் சொல்லியிருக்காங்க. ஒரு குரூப்போட ஆர்டரை வந்து ஒரு ப்ரைம் நம்பர் டிவைட் பண்ணுச்சுன்னா குரூப்பில் இருக்கிற ஏதோ ஒரு எலிமெண்ட்டுக்கு கண்டிப்பாக அந்த ஆர்டர் இருக்குன்னு அர்த்தம். அதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ அப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா, we have to prove that there exists an element a belong to g. a வந்து ஜியில் இருக்கணும், ஆனால் a நாட் ஈக்குவல் டு ஈயாக இருக்கணும். ஏன்னா இப்போ வந்து நம்ம அந்த ஒன் வந்து ஆக்சுவலாக நம்ம ப்ரைம் கணக்கில் நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஏன்னா ஒன் டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் ஜின்னு ப்ரூவ் பண்ணுறது ஒரு விஷயமும் கிடையாது. வழக்கமாக நம்ம அல்ஜிப்ராவில் பார்த்தீங்கன்னா ஒன் வந்து ப்ரைம் கிடையாது அப்படின்னு தான் நம்ம டூலேருந்து தான் ப்ரைம் நம்பர் ஆரம்பிக்குதுன்னு எடுப்போம். இங்கே ஏ பிலாங் டு ஜி அண்ட் ஏ நாட் ஈக்குவல் டு ஈன்னு எடுத்துட்டா தென் ஏ பவர் பி வந்து ஈக்குவல் டு இ அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதை நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இண்டக்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். ஆக்சுவலாக இண்டக்ஷன் மெத்தட் என்னென்னா, இந்த ரிசல்ட் இருக்கு இல்லையா, ரிசல்ட் வந்து இதை விட கம்மியான ஆர்டருக்கு இந்த ரிசல்ட் ட்ரூன்னு நம்ம எடுத்துக்கிட்டு கடைசியில் இந்த ரிசல்ட்டுக்கும் ட்ரூன்னு நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ பை இண்டக்ஷன் ஆன் ஆர்டர் ஆஃப் ஜி. அப்போ நம்ம இந்த ரிசல்ட் எப்போ ட்ரூன்னு எடுக்க போகிறோம், ஆர்டர் ஆஃப் ஜியை விட கம்மியாக ஒரு எலிமெண்ட் ஒரு குரூப் இருக்கும் இல்லையா. உதாரணத்துக்கு ஒரு ஆர்டர் ஆஃப் ஜி 100 எடுத்துக்கோங்களேன். அப்போ 100க்கு கீழே இருக்கிற ஒரு குரூப்போட ஆர்டர் என்னவா இருக்கும், 99 இருக்கலாம், 98 இருக்கலாம், 10 இருக்கலாம், 2 இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி லெஸ்தர் தானே இருக்கு இல்லையா, அந்த குரூப்புக்கு வந்து இந்த ரிசல்ட் ட்ரூ நம்ம எடுத்துக்க போகிறோம். அதுதான் நம்ம எழுதுகிறோம். சப்போஸ் தட் த தியரம் இஸ் ட்ரூ ஃபார் ஆல் குரூப்ஸ் டி சச் தட் ஆர்டர் ஆஃப் டி லெஸ் தென் ஆர்டர் ஆஃப் ஜி. அப்போது எந்த குரூப்போட ஆர்டர்லாம் இந்த ஆர்டர் ஆஃப் ஜியோட லெஸராக இருக்கிறோ அந்த குரூப்புக்கு இந்த ரிசல்ட் ட்ரூ. எந்த ரிசல்ட் ட்ரூ, அப்போது பி, அதாவது இந்த ரிசல்ட். ஸோ பி தட் இஸ் அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். இஃப் பி டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் டி தென் டி ஹேஸ் அன் எலமெண்ட் ஆஃப் ஆர்டர் பி. அது ரிசல்ட் ட்ரூன்னு நம்ம எடுத்திருக்கோம். கரெக்டாக? இப்போ நாம் என்ன அசியூம் பண்ணிக்க போகிறோம்னா, பி வந்து இஸ் நாட் எ டிவைசர் ஆஃப் ஆர்டர் ஆஃப் எனி ப்ராப்பர் சப் குரூப் ஆஃப் ஜி. ஏன்னா இப்போ நம்ம ஒரு குரூப் இருக்குது, அதோட சப் குரூப்போட ஆர்டர்லாம் கண்டிப்பாக என்னவாக இருக்கும், லெஸ் தென் ஜியாக இருக்கும். இப்போது ஒரு குரூப் ஜி இருக்குன்னா அதுக்கு என்னென்னலாம் சப் குரூப் இருக்கும், ஸோ சப் குரூப்ஸ் ஆஃப் ஜி. அப்போது கண்டிப்பாக ஜின்றது அந்த குரூப் இட் செல்ஃப் எ சப் குரூப், சிங்கிள்டன் ஈன்றது வந்து ஒரு சப் குரூப், அப்புறம் மற்ற சப் குரூப்லாம் இருக்கும், அது ஹெச் கே நீங்கள் என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். கரெக்டாக? இப்போ இந்த ரெண்டு குரூப்புக்கு தான் என்ன பேருனா இம்ப்ராப்பர் சப் குரூப்னு பேர். இது ரெண்டுத்துக்கு தான் என்ன பேர் உங்களுக்கு, இம்ப்ராப்பர் சப் குரூப். அப்போது ஆர்டர் ஆஃப் ஜி வந்து ஜிக்கு ஜிஏ சப் குரூப்பாக இருக்கும், சிங்கிள்டன் ஈயாக இருக்கும். இதுதான் இம்ப்ராப்பர் சப் குரூப். இதை விட்டுட்டு மீதி எல்லாம் இருக்கிறதெல்லாம் ப்ராப்பர் சப் குரூப். அப்போ இதனோட ஆர்டர்லாம் கண்டிப்பாக என்ன இருக்கும், லெஸ் தென் ஜியாக இருக்கும். அப்போ ஆர்டர் ஆஃப் ஹெச் வந்து லெஸ் தென் ஆர்டர் ஆஃப் ஜியாக இருக்கும், ஆர்டர் ஆஃப் கே வந்து லெஸ் தென் ஆர்டர் ஆஃப் ஜி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா இதுக்கு என்னென்னு பேர் உங்களுக்கு, ப்ராப்பர் சப் குரூப். அப்போ இந்த இடத்துல வரும்போது என்ன இருக்கும் உங்களுக்கு, ஜிஏ ஒரு சப் குரூப்பாக இருக்குன்னா அதனோட ஆர்டர் இதனோட ஆர்டர் ஈக்குவலாக இருக்கும் இல்லையா, அது இம்ப்ராப்பர் சப் குரூப். ஸோ இப்போ நம்ம என்ன அசியூம் பண்ணிக்கிறோன்னா, பி வந்து இஸ் நாட் எ டிவைசர் ஆஃப் ஆர்டர் ஆஃப் எனி ப்ராப்பர் சப் குரூப் ஆஃப் ஜி. அப்போ பி வந்து ப்ராப்பர் சப் குரூப்போட டிவைசர் இல்லைன்னு நம்ம எடுத்துக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம், தட் இஸ் அதுதான் உங்களுக்கு புரியுற மாதிரி எழுதியிருக்கேன். பி டஸ் நாட் டிவைட் ஆர்டர் ஆஃப் ப்ராப்பர் சப் குரூப் ஆஃப் ஜி. இப்போ கிளாஸ் ஈக்குவேஷன் வந்து ரிசல்ட் இதுக்கு முன்னாடி நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னா அதெல்லாம் எடுக்கல. ஆக்சுவலாக இந்த தியரத்துக்கு என்ன தேவையோ அது மட்டும் தான் கொடுத்துருக்கேன். இப்போ கிளாஸ் ஈக்குவேஷன் என்னென்னா, ஆர்டர் ஆஃப் ஜி ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் இசட் ஆஃப் ஜி plus summation order of g by order of n of a. இந்த z of g வந்து center of g. அந்த z of g எப்படி இருக்கும் உங்களுக்கு, அந்த z of g ன்றது என்னவா இருக்கும்னா, so z of g equal to set of all a belong to g such that xa equal to ax
ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங் டு ஜி. அதாவது ஜியில் இருக்க ஏதோ ஒரு எலமெண்ட் மற்ற எல்லா எலமெண்ட்டோட கம்யூட் ஆகிருக்கும், அந்த மாதிரி இருக்கிற கலெக்ஷன் எடுத்து போகிறது தான் சென்டர் ஆஃப் ஜி நம்ம சொல்லுவோம். இதுவே என் ஆஃப் ஏனா ஏ பிலாங் டு ஜி சச் தட் ஏஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸே அதே தான். ஆனால் இது எல்லா எக்ஸுக்கும் இருக்காது. ஸோ எந்த எலமெண்ட்லாம் ஏவோட கம்யூட் ஆகிருக்கோ அந்த எலமெண்ட்டை மட்டும் எடுத்து எழுதுறது தான் என் ஆஃப் ஏ. ஓகே, இசட் ஆஃப் ஜி வந்து இந்த ஏன்ற எலமெண்ட் ஜியில் இருக்க எல்லா எலமெண்ட்டோட கம்யூட் ஆகிருக்கும். இது வந்து ஏவோட கம்யூட் ஆகிருக்கிற எலமெண்ட்டோட கலெக்ஷன் மட்டும் எடுத்து போகிறது. கரெக்டாக? ஸோ அப்போ நம்ம இந்த மாதிரி எழுதும்போது இந்த கிளாஸ் ஈக்குவேஷன் சொல்லும்போது ஒரு எலிமெண்ட் எடுக்கிறோன்னா ஒன்று அந்த இசட் ஆஃப் ஜியில் இருக்கும், இல்லைன்னா உங்களுக்கு என்னவா இருக்குன்னா ஆர்டர் ஆஃப் ஜி பை ஆர்டர் ஆஃப் என் ஆஃப் ஏவா இருக்கும். அப்போ ஏ பிலாங் டு இசட்னா இதுக்குள்ளே இருக்கிற கிளாஸ் ஈக்குவேஷன், அதாவது காஞ்சுகேட் கிளாஸ், இல்லைன்னா இதில் இருக்கிறது, இதுதான் உங்களுக்கு அந்த கிளாஸ் ஈக்குவேஷன். ஆர் இதுவே சேமாக வேறு எப்படி எழுதலாம், இந்த கிளாஸ் ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்னா ஆர்டர் ஆஃப் ஜி ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் இசட் ஆஃப் ஜி ப்ளஸ் சமேஷன். இங்கே ஏ டஸ் நாட் பிலாங் டு இசட் சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு பதிலாக நம்ம என்ன சொல்லலாம், என் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு ஜி நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா நமக்கு ஒரு ரிசல்ட் இருக்குது. என்ன ரிசல்ட் இருக்குன்னா, சின்ஸ் ஏ பிலாங் டு இசட், இசட்னா இசட் ஆஃப் ஜி, அதாவது சென்டர் ஆஃப் ஜின்னு அர்த்தம். இஃப் ஏ பிலாங் டு இசட்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஜின்னு ஒரு ரிசல்ட் இருக்குது. ஸோ அப்போ ஏ டஸ் நாட் பிலாங் டு ஜி, அப்போ இந்த ரிசல்ட் வந்து நம்ம என்ன சொல்லலாம், ஏ நாட் ஈக்குவல் டஸ் நாட் பிலாங் டு இசட்னா அப்போ என் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு ஜி தான் அர்த்தம். அப்போ இங்கே ஏ டஸ் நாட் பிலாங் டு இசட்டுக்கு பதிலாக நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், என் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு ஜி ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அப்போ அந்த கிளாஸ் ஈக்குவேஷனே இந்த சமேஷன் ஓவர் இது மட்டும் மாற்றிருக்கும். அப்போ என் ஆஃப் ஏனா அது நார்மலைசர் ஆஃப் ஏ வந்து எத்தனை ஏ வேணாலும் இருக்கலாம். ஒரு ஏக்கு ஒரு நார்மலைசர், இன்னொரு ஏக்கு இன்னொரு நார்மல் சப் குரூப் கண்டுபிடிக்கிற மாதிரி கூட இருக்கும். ஸோ ஒரு குரூப்புக்கு எத்தனை இருக்கும்னு நமக்கு தெரியாது. ஸோ இந்த சமேஷன் ஓவர் ஏ, அந்த ஏக்கு ஒரு என் ஆஃப் ஏக்கு, இந்த ஏக்கு இங்கே ஒரு என் ஆஃப் ஏ இருக்குது. சப்போஸ் இப்போ வந்து A1க்கு ஒரு என் ஆஃப் ஏ இருக்குது, A2க்கு இன்னொரு என் ஆஃப் ஏ இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. அது சமேஷன் ஓவர் என் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு ஜி. ஓகேவா? ஸோ இந்த ரிசல்ட் இங்கே எழுதிட்டோம். இப்போ நம்ம என்ன எழுதிருக்கோம், ஏ டஸ் நாட் பிலாங் டு இசட் ஆஃப் ஜினா தென் என் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு ஜி. இது இந்த கிளாஸ் ஈக்குவேஷன், இது எழுதுறதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் இங்கே கொடுத்துருக்கேன். கரெக்டாக? இப்போ என் ஆஃப் ஏன்றது நம்ம என்ன எடுத்துருக்கோம் இந்த இடத்துல, இது வந்து ப்ராப்பர் சப் குரூப். ஏன்னா ஜென்ரலாகவே நமக்கு என்ன தெரியும், இப்போ என் ஆஃப் ஏ இசட் ஆஃப் ஜி இதெல்லாம் சப் குரூப் ஆஃப் ஜி நமக்கு தெரியும். அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். என் ஆஃப் ஏ வந்து இஸ் சப் குரூப் ஆஃப் ஜி. ஆனால் நமக்கு இப்போ இங்கே என்ன எடுத்திருக்கோம், ஏ டஸ் நாட் பிலாங் டு இசட் ஆஃப் ஜினா தென் என் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு ஜி. அப்போ என் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு ஜினா என்ன அர்த்தம், இது உங்களுக்கு இது வந்து ப்ராப்பர் சப் குரூப். ஏற்கனவே என் ஆஃப் ஏ வந்து சப் குரூப் ஆஃப் ஜின்னு தெரியும். இந்த கண்டிஷன் எடுக்கும்பொழுது இது வர்றதுனால இப்போ நமக்கு என்னன்னு சொல்லலாம், என் ஆஃப் ஏ வந்து இஸ் ப்ராப்பர் சப் குரூப் ஆஃப் ஜி. நாம் என்ன அசியூம் பண்ணியிருக்கோம் பாருங்கள், P வந்து இஸ் நாட் ஏ டிவைசர் ஆஃப் எனி ப்ராப்பர் சப் குரூப் ஆஃப் ஜி. இப்போ எது நமக்கு ப்ராப்பர் சப் குரூப் வந்திருக்கு, என் ஆஃப் ஏ வந்து ப்ராப்பர் சப் குரூப் ஆஃப் ஜி வந்திருக்கு. ஸோ அப்போ இந்த அசம்ஷன் பிரகாரம் நம்ம என்ன சொல்லலாம், P டஸ் நாட் டிவைட் ஆர்டர் ஆஃப் என் ஆஃப் ஏ அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். கரெக்டாக? இதோட இருக்கட்டும். இப்போ இந்த நம்பர் ஆஃப் கான்ஜுகேட் டு ஏ இன் ஜி அது என்னன்னா, அதாவது சிஏன்னு இதை ரெப்ரசென்ட் பண்ணுவோம், சி சஃபிக்ஸில் ஏ வர்றது, இது என்னது நம்பர் ஆஃப் கான்ஜுகேட் டு ஏ இன் ஜி. இந்த கான்ஜுகேசி ரிலேஷன் கான்ஜுகேட் டெஃபினேஷன்லாம் தனியாக இருக்குன்னு அதை பற்றிலாம் இங்கே சொல்லலை. So the number of conjugate to A in G is nothing but index of normalizer of A in G. Okay, the number of conjugate to A in G is C suffixல A ன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இண்டெக்ஸ் ஆஃப் நார்மலைசர் ஆஃப் ஏ இன் ஜினா அந்த லெக்ராஞ்ச் தியரம் யூஸ் பண்ணி ஜி என் ஆஃப் ஏ, இண்டெக்ஸ் ஆஃப் என் ஆஃப் ஏ இன் ஜி. அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் உங்களுக்கு, ஆர்டர் ஆஃப் ஜி பை ஆர்டர் ஆஃப் என் ஆஃப் ஏ. இந்த நார்மலைசர் நத்திங் பட் த நம்பர் ஆஃப் லெஃப்ட் கோசெட் இல்லை நம்பர் ஆஃப் ரைட் கோசெட் ரெண்டுமே ஒன்று, அதுவும் படிச்சிருக்கோம். அது நம்ம அந்த சப் குரூப் யூனிட்ல இதில் நம்ம படிச்சிருக்கோம். கரெக்டாக? ஸோ இந்த இண்டெக்ஸ் ஆஃப் நார்மலைசர் ஆஃப் ஏ இன் ஜி இதை வச்சு தான் இந்த கிளாஸ் ஈக்குவேஷன் சொல்கிறோம். இதெல்லாம் இது கிளாஸ் ஈக்குவேஷனில் வர்றது. ஓகே, ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம், ஆர்டர் ஆஃப் ஜி ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் என் ஆஃப் ஏ இன்ட்டு இது வந்துடும் இல்லையா. ஸோ இந்த கடைசியில் இதில் இருந்து நம்ம சொல்லியிருக்கோம் ஆர்டர் ஆஃப் ஜி ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் என் ஆஃப் ஏ இன்ட்டு இண்டெக்ஸ் ஆஃப் என் ஆஃப் ஏ இன் ஜி. ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகே, இப்போது நம்மளோட தீரத்தில் என்ன சொல்லியிருக்காங்க, தீரத்தோட ஸ்டேட்மெண்ட்டில் P டஸ் நாட் டிவைட் ஆர்டர் ஆஃப் ஜி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த P டஸ் நாட் டிவைட் ஆர்டர் ஆஃப் ஜி நமக்கு தெரியும். அதே போல் நம்ம என்ன எழுதியிருக்கோம் இந்த இடத்துல, P டஸ் நாட் டிவைட் ஆர்டர் ஆஃப் என் ஆஃப் ஏ, அந்த அசம்ஷன் பிரகாரம் நமக்கு இதுவும் வருதுன்னு எழுதியிருக்கோம். அப்போ P வச்சு நமக்கு ரெண்டு ரிசல்ட் தெரியும், அது எழுதியிருக்கோம். P டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் ஜி, அதாவது ஆர்டர் ஆஃப் ஜியை P டிவைட் பண்ணுது, ஆனால் என் ஆஃப் ஏவோட ஆர்டரை வந்து P டிவைட் பண்ணலை அப்படின்னு நமக்கு தெரியுது. கரெக்டாக? இப்போது இதை பாருங்களேன், இந்த ப்ராடக்ட் பாருங்களேன், ஆர்டர் ஆஃப் ஜி வந்து ஒரு ப்ரைமால டிவைட் ஆகுது. கரெக்டாக? ஆனால் இந்த ஆர்டர் ஆஃப் என் ஆஃப் ஏ வந்து ப்ரைமால டிவைட் ஆகலை, இது டிவைட் ஆகலை. ஆனால் ஆர்டர் ஆஃப் ஏ வந்து திஸ் இன்ட்டு திஸ்னா இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் தான் இது வருதுன்னு அர்த்தம். கரெக்டாக? அப்போது இது ஒரு ப்ரைமால டிவைட் ஆகுதுன்னா இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க இந்த ப்ராடக்ட்டும் இந்த ப்ரைமால டிவைட் ஆகணும். ஒன்று ஆர்டர் ஆஃப் என் ஆஃப் ஏ பியால் டிவைட் ஆகணும், இல்லைனா இண்டெக்ஸ் ஆஃப்
n of a in G இது ப்ரைமால டிவைட் ஆகணும். நமக்கு ஏற்கனவே என்ன தெரியும், இந்த ஆர்டர் ஆஃப் n of a வந்து p ஆல டிவைட் ஆகலை, p does not divide ஆர்டர் ஆஃப் n of a நமக்கு தெரியும். அதனால நம்ம என்ன சொல்லலாம், p divides index of n of a in G. ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். ஸோ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க ஆர்டர் ஆஃப் ஜி பியால் டிவைட் ஆகுது. அப்போனா கண்டிப்பாக இந்த ரைட் ஹேண்ட் சைடும் பியால் டிவைட் ஆகணும். இது ப்ராடக்ட் ஆஃப் 2 டேர்ம் இருக்குது. ஒரு டேர்ம் பியால் டிவைட் ஆகலைன்னு சொல்லிட்டோம் ஏற்கனவே. அப்போ கண்டிப்பாக இந்த டேர்ம் தான் பியால் டிவைட் ஆகணும். ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். ஸோ பி டிவைட்ஸ் இண்டெக்ஸ் ஆஃப் என் ஆஃப் ஏ இன் ஜி. இண்டெக்ஸ் ஆஃப் என் ஆஃப் ஏ இன் ஜிக்கு என்ன ஃபார்மில், ஆர்டர் ஆஃப் ஜி பை ஆர்டர் ஆஃப் என் ஆஃப் ஏ. இப்போ இந்த என் ஆஃப் ஏனா நான் ஏற்கனவே சொன்னேன், ஜியில் இருக்க ஏதோ ஒரு எலமெண்ட் தான் ஏ. அந்த ஏக்கு ஒரு நார்மலைசர் கண்டுபிடிக்கிறேன்னா மேபி பின்னு ஒன்று இருந்தால் அதுக்கு ஒரு நார்மலைசர் கண்டுபிடிக்கலாம், இல்லை ஏ2ன்னு இருந்தால் அதுக்கு ஒரு நார்மலைசர் கண்டுபிடிக்கலாம். அப்போ இந்த ரிசல்ட் வந்து எப்பெல்லாம் எந்த ஏ பிலாங் டு ஜிஆர் இருந்தால் இந்த ரிசல்ட் ட்ரூ, அப்போ அந்த சமேஷனுக்கும் அது ட்ரூவாக இருக்கும். ஸோ பி டிவைட்ஸ் சமேஷன் ஆர்டர் ஆஃப் ஜி பை ஆர்டர் ஆஃப் என் ஆஃப் ஏ. இப்போ இது எப்படி சமேஷனுக்கு வருமா வராதுன்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருந்தால் நீங்களே ஒரு ப்ரைம் நம்பர் எடுத்து ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. ஓகே, ஒரு ப்ரைம் நம்பர்னா 2 ப்ரைம் ஆட் பண்ணி அடிஷன், அதாவது இப்போது பி டிவைட்ஸ் 21 எடுத்துக்கோங்களேன். ஓகே, ஸோ p டிவைட்ஸ் 14. இந்த p வந்து 7 எடுத்துக்கோங்க. 7 வந்து 21 டிவைட் பண்ணுது, 14 டிவைட் பண்ணுது. இப்போ 21 + 14 உங்களுக்கு என்ன வருதுன்னு பாருங்கள், 35. கரெக்டாக? அப்போது 7 டிவைட்ஸ் 35. அப்போ அந்த அடிஷனையும் இது டிவைட் பண்ணுதுன்னு அர்த்தம். அதே போல் சப்ராக்டும் டிவைட் பண்ணுதுன்னு வரும். அது மாதிரி தான் நம்ம ரிசல்ட் இந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம். அது ப்ரைமோட ப்ராப்பர்ட்டி, ப்ரைம் நம்பரோட ப்ராப்பர்ட்டி. ஸோ p டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் ஜி பை ஆர்டர் ஆஃப் என் ஆஃப் ஏனா நம்ம என்ன சொல்லலாம், p டிவைட்ஸ் சமேஷன் ஆஃப் ஆர்டர் ஆஃப் ஜி பை ஆர்டர் ஆஃப் என் ஆஃப் ஏ. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம அந்த கிளாஸ் ஈக்குவேஷன் நம்ம எடுக்க போகிறோம். கிளாஸ் ஈக்குவேஷன் என்ன ரிசல்ட் நமக்கு தெரியும், இதுதான் கிளாஸ் ஈக்குவேஷன் இல்லையா? ஆர்டர் ஆஃப் ஜி ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் இசட் ஆஃப் ஜி ப்ளஸ் சமேஷன் ஆர்டர் ஆஃப் ஜி பை ஆர்டர் ஆஃப் என் ஆஃப் ஏ. நமக்கு இந்த கொஸ்டினில் ஸ்டேட்மெண்ட் ரிசல்ட் பிரகாரம் பி டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் ஜி. அப்போ இந்த ஆர்டர் ஆஃப் ஜி வந்து பியால் டிவைட் ஆகுது. இப்போ நம்ம எடுத்தது பிரகாரம் இந்த சமேஷன் இருக்கு இல்லையா, இது பியால் டிவைட் ஆகுது. அப்போ ஆர்டர் ஆஃப் ஜியும் பியால் டிவைட் ஆகுது, இதுவும் பியா டிவைட் ஆகுதுன்னா அப்போ என்ன அர்த்தம், இந்த ஆர்டர் ஆஃப் இசட் ஆஃப் ஜியும் பியால் டிவைட் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இப்போ 7 டிவைட்ஸ் 21, 7 டிவைட்ஸ் 14 அப்படின்னா 7 டிவைட்ஸ் 21 + 14 நம்ம சொல்லலாம், ஆர் 7 டிவைட்ஸ் 21 - 14 நம்ம சொல்லலாம். ஒரு ப்ரைம் நம்பர் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கு உங்களுக்கு புரியுறதுக்காக, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அப்போ நம்ம இங்கே என்ன சொல்லலாம், பி டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் ஜி இருக்குது, பி டிவைட்ஸ் இந்த சமேஷன் இருக்குது. அப்போ நம்ம என்ன சொல்லலாம், பி டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் ஜி மைனஸ் சமேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அந்த கிளாஸ் ஈக்குவேஷன்லேருந்து நம்ம எடுத்தோம், அந்த ஈக்குவேஷன் 1லேருந்து நம்ம சொல்கிறோன்னா இந்த சப்ராக்ஷன் எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு பாருங்கள். இந்த ஈக்குவேஷன் 1லேருந்து எடுத்திங்கன்னா இது இந்த பக்கம் வந்து சப்ராக்ஷன் வந்துடும். அப்போ this is nothing but order of z of g. So this implies p divides order of z of g. ஓகே, நமக்கு z of g வந்து சென்டர் ஆஃப் ஜி நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ சென்டர் ஆஃப் ஜி வந்து நமக்கு சப் குரூப் நம்ம ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஓகே, அப்போ z of g இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது, p டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் z of gனா என்ன அர்த்தம், z of g வந்து இஸ் சப் குரூப் ஆஃப் g, அதனோட ஆர்டர் வந்து இஸ் டிவிசிபிள் பை p, அதனோட மீனிங் இங்கே எழுதியிருக்கோம். ஆனால் நம்மளோட இது வந்து நம்ம அசம்ஷனுக்கு கான்ட்ரடிக்ஷன் சொல்கிறோம். நம்மளோட அசம்ஷன் என்னன்னு பாருங்கள், என்ன அசம்ஷன், p is not a divisor of order of any proper subgroup of g. எந்த ஒரு ப்ராப்பர் சப்குரூப் எடுத்தாலும் அதனோட ஆர்டரை p டிவைட் பண்ணாது. ஆனால் இங்கே p வந்து z of g ஆர்டர் ஆஃப் z of g டிவைட் பண்ணுது, z of g வந்து சப்குரூப். அப்போ இது கண்டிப்பாக ப்ராப்பர் சப்குரூப்பாக இருக்க முடியாது. ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். This is the contradiction to our assumption that p is not a divisor of order of any proper subgroup of g. அப்போ p டிவைட் பண்ணுதுன்னா அது கண்டிப்பாக ப்ராப்பர் சப்குரூப்பாக இருக்க முடியாது, இம்ப்ராப்பர் சப்குரூப்பாக தான் இருக்க முடியும். ஓகே, அப்போ இம்ப்ராப்பர் சப்குரூப்னா என்னவா இருக்கும், ஒன்று z of g ஈக்குவல் டு ஜியாக இருக்கணும், இல்லை z of g ஈக்குவல் டு சிங்கிள்டன் ஈயாக இருக்கணும். இந்த z of g ஈக்குவல் டு சிங்கிள்டன் ஈன்றது வந்து இட்ஸ் நாட் பாசிபிள். ஏன்னா நம்ம p டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் z of g நம்ம சொல்கிறோம் இல்லையா, சரி p டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் g நமக்கு அது அசம்ஷனில் இருக்கு இல்லையா, p டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் g நம்ம சொல்லணும்னா e வந்து 1ன்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். 1 வந்து இட்ஸ் நாட் ஏ ப்ரைம் நம்பர். ஓகே, ஸோ அதனால் இந்த கேஸ் நம்ம விட்டுருவோம். அப்போ z of g ஈக்குவல் டு ஜியாக தான் இருக்க முடியும். இப்போ z of gயோட டெஃபினேஷன் என்ன, செட் ஆஃப் ஆல் a பிலாங் டு g சச் தட் ax ஈக்குவல் டு xa ஃபார் ஆல் x பிலாங் டு g. அதாவது ஜியில் இருக்க ஏதோ ஒரு எலமெண்ட் மற்ற இருக்கிற எல்லா எலமெண்ட்டோட கம்யூட் ஆகி வருது அப்படின்னா அதுதான் நம்ம z of gன்னு சொல்கிறோம். அதுதான் ஜின்னு எடுத்திருக்கோம். அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம், உங்களுக்கு ஜியில் இருக்க எல்லா எலமெண்ட்டும் ax ஈக்குவல் டு xa ஃபார்மேட்டில் இருந்ததுன்னா அது எபிலியன் குரூப், a இன்ட்டு b ஈக்குவல் டு b இன்ட்டு a வந்ததுன்னா எபிலியன் ப்ராப்பர்ட்டி நம்ம சொல்லுவோம் இல்லையா. அப்போ ஜியில் இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டும் இந்த ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணதுன்னா நம்ம ஜி என்ன சொல்லலாம், எபிலியன் குரூப் இஸ் எபிலியன் குரூப் சொல்றோம். எபிலியன் குரூப்புக்கு ஏற்கனவே காஷிஸ் தியரம் ட்ரூன்ற ரிசல்ட் ப்ரூவ் பண்ணியிருக்கோம். சின்ஸ் G is an abelian group and P divides order of G where P is a prime number, then there exists a number
நம்பர் இல்லை எலமெண்ட் ஏ பிலாங் டு ஜி, அந்த ஏ வந்து ஈயா இருக்கக்கூடாது, சச் தட் ஏ பவர் பி ஈக்குவல் டு இ நம்ம ஏற்கனவே ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இப்போ நமக்கு ஜி எபிலியன் வந்துருச்சு தானே, அப்போ இந்த ரிசல்ட் ட்ரூ. அப்போனா என்ன அர்த்தம், ஜியில் இருக்கிற ஒரு எலமெண்ட்டுக்கும் ஆர்டர் பியாக இருக்குது, அதுதானே நம்ம இங்கே ப்ரூவ் பண்ணணும். அதான் நம்ம ஸ்டார்டிங்கில் எழுதியிருக்கோம். வி ஹாவ் டு ப்ரூவ் தட் தர் எக்ஸிஸ்ட் அன் எலமெண்ட் ஏ பிலாங் டு ஜி சச் தட் ஏ பவர் பி ஈக்குவல் டு இ. ப்ரூவ் பண்ணிட்டுமா? அதனோட ஆர்டர் பின்னா என்ன அர்த்தம், ஏவோட அதோ இங்கே பாருங்கள், ஏ பவர் பி ஈக்குவல் டினா அதோட ஆர்டர் பின்னு அர்த்தம். ப்ரூவ் பண்ணிட்டோம். ஹென்ஸ் த ரிசல்ட் ஃபார் காஷிஸ் தியரம். அப்போது இது காஷிஸ் தியரம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது ஜென்ரலாக இங்கே ஜி மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஜி வந்து எபிலியன் குரூப்னு மென்ஷன் பண்ணல. அப்போ திஸ் இஸ் த காஷிஸ் தியரம் ஃபார் நான் எபிலியன் குரூப். தேங்க்யூ.